ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா, சின்ன திரையில மிகப்பெரிய அளவுல பிரபலமாக அடைவாங்க. அவங்க வெள்ளி திரையிலயும் கூட சில படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருப்பாங்க. அப்படி வந்து 25 வருடங்களாக வெற்றிகரமாக சின்ன திரையில வலம் வந்துட்டு இருக்கவங்க தான் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நடிகை மீனா குமரி அவர்கள். இவங்க உண்மையிலேயே இப்ப வந்து பார்த்தோன்னா, பாட்டியாகியிருக்காங்க. இவங்களுடைய மகன் வந்து யாரு அப்படின்னா, மனோஜ் அவர்கள். அவங்களுக்கு திருமணம் ஆகிருச்சு. சிந்து அப்படின்றவங்கள திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் மோகன் அவர்கள். இவங்க ஆந்திரால தான் பிறந்திருக்காங்க. அம்மா ஹைதராபாத்ல கூட்டிட்டு போய் வளர்ந்துருக்கிறாங்க. தெலுங்குல ரொம்பவே மிகப்பெரிய அளவுல சினிமாட்டோகிராஃபியாக இருக்கக்கூடிய விஜயஸ்ரீ வந்து பார்த்தோன்னா, இவங்களுடைய அம்மாவுடைய தங்கை. அதாவது இவங்களுக்கு சித்தி. இவங்க மிகப்பெரிய அளவுல ட்ரிபிள் ஆர் மூலமாக பிரபலமானாங்க. அவங்க தான் இவங்க சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு வந்து பார்த்தோன்னா, உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. காரணமே அவங்க தான். "இப்படி ஒரு நல்ல கேரக்டர் வருது, நீ நடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கருப்பு நிலா படத்துல இவங்களுக்கு சான்ஸ் வாங்கி குடுத்துருக்காங்க. 1995ல வந்து பார்த்தோன்னா, இவங்க நடிச்சிருக்கிறாங்க. 12த் லீவ்ல இது நடந்திருக்கு. விஜயகாந்த் அவர்கள் கூட இந்த படத்துல ரொம்பவே அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. "என்ன தெரியுதாம்மா?" அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் கேட்டாராம். "நான் யாருன்னு தெரியுமான்னு?" கேட்டாராம். அப்போ கூட அவங்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தோம்னா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தெலுங்குல அந்தரங்கலோ அப்படின்னு பிரியங்கா கேரக்டர்ல நடிச்சாங்க. ரொம்பவே ஒரு அரகன்ட்டான கதாபாத்திரம்னு சொல்லலாம். ஆனா அதையுமே ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக ஹிட்லர் அப்படின்னு தெலுங்குல வெளியான சிரஞ்சீவி அவர்கள் நடித்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இதுல பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. அதே படம் தமிழ்ல ரீமேக் ஆனது தான் மிலிட்ரி. இதுல சத்யராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. அதற்கப்புறமாக திருவிளையாடல் படத்துல நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அதுல பிரகாஷ் ராஜ் அவர்கள் இருப்பாரு. அவங்களுடைய ஒய்ஃபாக தான் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து அஜித் அவர்களுடைய அக்கா, விவேக் அவர்களுடைய மனைவி, பத்ரியில இளைய தளபதி அவர்களுடைய அண்ணி அப்படின்னு பல கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல வரக்கூடிய கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் அப்படின்ற பாடல மறக்க முடியாது. அதாவது அண்ணி அப்படின்றவங்க அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரியாக அந்த பாடல் இவங்களுக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். அடுத்து இவங்க தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல வந்து மர்மதேசம் அப்படின்ற சீரியல் மூலமாக தான் இவங்க என்ட்ரி குடுக்குறாங்க சின்ன திரையில. பிறகு நிம்மதி, வைர நெஞ்சம், அதற்கப்புறம் பைரவி, ஆவிகளுக்கு பிரியமானவள் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பெரிய பெரிய சீரியல்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது வைர நெஞ்சம்ல வரக்கூடிய சக்தி கேரக்டர் தானா. மிகப்பெரிய அளவுல இவங்க சினிமாவுல மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலுமே குடும்ப பெண்ணாக ரொம்ப ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய பெண்ணாக தான் திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதற்கப்புறமாக சந்திரலேகால வந்து பார்த்தோன்னா, இவங்க வந்து அம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து நிறைய சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அட்வொகேட்டாகவும் இவங்க ரியல் லைஃப்ல இருக்காங்க. வரக்கூடிய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ல இவங்க வந்து ஏற்று நடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. மானாட மயிலாட சீசன் 10ல இவங்க பங்கேற்றிருக்காங்க. அடுத்ததாக இவங்க வந்து பார்த்தோன்னா, கணவரை பற்றி சில விஷயங்கள சமீபத்தில ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கூட ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் போடாம, "நீ நடிக்க போணுமா போ" அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே இவர் கூடவே போவாராம். இதுதான் மிகப்பெரிய அளவுல இங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் நம்ம வந்து சில விஷயங்கள்ல நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு ஓடுனாலும், நம்மளுக்குன்னு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில நெஞ்சங்கள் இருந்தால், அது நம்மளுக்கு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீனா குமாரி அவர்களுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. இன்னும் அவங்க நிறைய சீரியல்கள்ல சின்ன திரையில நடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.